ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நீதிமொழிகள் 12:26. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோன் ஞானி மூலமாக, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். ஆவியானவர் தான் இதை வெளிப்படுத்தி சொல்கிறார். அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12:26 தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் நீதிமானுடைய வேரோ அசையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் வசனம், நீதிமானுடைய நினைவுகள் நியாயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 7ஆம் வசனத்தில் நீதிமானுடைய வீடோ நிலை நிற்கும், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். பட்டயத்துக்கு அது மட்டும் இல்லை, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அந்த அதிகாரத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், நீதி உத்தம மார்க்கத்தை தற்காக்கும் என்று சொல்லி, நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த அதிகாரத்துலேயும் தொடர்ந்து அதை சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் ஞானி நிறைய இடத்துல நீதிமான்களை உயர்த்தி சொல்கிறார். எனக்கு இதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்தி நிமித்தமாய் அந்த சோதோம் கொமரவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிற்கும்போது அவர் மன்றாடுகிறார், ஆண்டவரே, நான் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ, அடுத்தது 45 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, அடுத்தது 40, 30, 20, கடைசியாக மேல் கோபம் என் மேல் கோபம் மூளாதிருப்பதாக ஒரே விஷயம் நான் கேட்குறேன்ட்டு கடைசியாக 10 நீதிமான்கள் நிமித்தமாக இந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படின்னு சொன்னவுடனே, இல்லை செய்ய மாட்டேன்னு சொன்னோடனே ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து விடுவிக்கிறாரு. ஆனால் மனைவி திரும்பி பார்த்து உப்பு துண்ணானா லோத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுறாரு. அதை தான் லோத்து, ஏன்னா லோத்து ஒரு நீதிமான் என்று சொல்லி 2 பேதுருவில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீதிமானாகிய லோத்தையோ அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட லோத்து புதிய ஏற்பாட்டில் கடைசி பகுதியில் நீதிமானாகிய லோத்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த லோத்துக்கு என்ன நடந்ததுன்னும் போது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஆனால் லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ள, மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவர் மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறார். நாம் நீதிமானாய் காணப்படும் போது ஆண்டவர் மற்ற எல்லாரை காட்டிலும் நம்மளை பார்த்து எல்லாரும் வியக்கும்படியாய், ஆச்சரியப்படும்படியாய் நம்மை மாற்றுவார். பிரியமானவர்களே, மற்றவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாய் நம்மளால் ஆன வரைக்கும், நம்ம ரொம்ப பரிசுத்தவாட்டிகளோ பரிசுத்தவான்களோ கூட நம்மளால் ஆன வரைக்கும் நீதியுள்ளவர்களாய் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதை பார்க்கிறார். மனுஷர் பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம், கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆச்சரியப்படும்படியாக மற்ற அயலானை பார்க்கிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுறார். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் அதிகாரத்தில் நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுள் எப்படி இருந்தார், உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தால் பிரித்தெடுக்கிறார் ஆண்டவர். அவர் மேலே கிருபையாக இருக்கிறாரு. உடனே நோவாவை கூப்பிட்டு, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த ஜனத்தை படைச்சதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன், மனஸ்தாபப்படுகிறேன், அது எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பாவத்தின் நிமித்தமாய் நோவாவை தனியாக அந்நிய மக்களுக்கு மத்தியில் அயலானை பார்க்கிலும் நீதிமானாகிய நோவாவை என்ன பண்ணார் ஆண்டவரே, அப்படியே ஒரு காத்து கொண்டார். அதுதான் போட்டிருக்கு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு
12ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். இந்த காரியெல்லாம் லோத்துக்கும் நோவாவுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதே பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் 17ஆம் அதிகாரம் இப்போ வாசித்தது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரிய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பார்த்தார்கள், பெண் கொண்டும் எடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தினரும் காக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னுடைய அநீதியெல்லாம் மாற்றப்படணும், யாரை குறித்தும் அனாவசியமாக அநீதியாய் எந்த காரியத்தையும் நாங்கள் தீர்ப்பிடாதபடி, நாங்களே ஒரு முடிவு கட்டாதபடி பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே நாங்கள் மேன்மை உள்ளவர்களாக கருதப்படுவோம். நீங்கள் அப்படி மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீதிமானாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களுள்ள குறைவுகள்லாம் எடுத்து போடுங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் கர்த்தாவே நீதிமான்களாய் காணப்பட உதவி செய்வீராக. பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் ஆகாத காரியங்கள், நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே இருக்குமென்றால் எல்லாவற்றையும் நீ சுத்தம் செய்த ஆண்டவரே, உமக்கேற்ற பாத்திரமாக கர்த்தாவே லோத்தை போல ஆண்டவரே, தகப்பனே நோவாவை போல, யோபுவை போல நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நீதிமான்களாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. அதே போல நாங்கள் காணப்படும் போது நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீர். அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக அயலானை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் மேன்மையுள்ளதாக்குவீர். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையாரை பார்த்து என் சிறு பிள்ளைகளே என்று அழைத்து, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று கூறுகிறார். கலாத்தியர் 4:19. இன்றைய கேள்வி, யார் யாரிடத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. யார் யாரிடத்திலே பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது.